ஸ்ரீ அபிராமி அந்தாதி 3வது பாடல். குடும்ப கவலையிலிருந்து விடுபட. அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே. தாயே, எவராலும் அறியப்படாத வேதத்தை நான் அறிந்தேன். அதை அறிந்தபின் உன் திருவடியே செல்வம் என்று உணர்ந்தேன். அதனால் உன்னுடைய அடியவர்களின் பெருமை எண்ணாத தீய நெஞ்சத்தால் நரகத்தில் வந்து பிறந்திட்ட மனிதர்களை பிரிந்து வந்து விட்டேன். மனிதன் தன் வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். சின்னஞ்சிறு குழந்தை வயதிலிருந்தே அது என்ன இது என்ன என்று கேட்டு கேட்டு பலவற்றை அறிந்து கொள்கிறான். அவன் கேட்கும் கேள்விகளும் அறியும் பொருள்களும் அவசியமானவையா என்று ஆராய்ந்தால் வேண்டாதவற்றைத்தான் மிகுதியாக அறிந்து கொள்கிறான். எதை அறிய வேண்டுமோ அதை அறிய வேண்டும். நாம் எத்தனை பொருள்களை கண்டாலும் கண்ட காட்சியளவிலே நின்று விடாமல் மேலும் ஆராய்ந்து மெய்ப்பொருள் இன்னதென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அறிவு. அம்பிகையின் திருவருள் இருந்தால் அறிய வேண்டியவற்றை அறியும் திறம் வரும். அறிந்ததை பயன்படுத்தி கொண்டு செயலில் ஈடுபட வேண்டும். எல்லாம் அறிந்துவிட்டு அமைதியாக இருந்தால் அது சரி வராது. அறிந்ததை பயன்படுத்தி அதை செயலிலும் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் எதனை பெற வேண்டுமோ அந்த பேறு கிடைக்கும். உலக இயல்பில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. அதனால்தான் அறிந்தேன் எவரும் அறியாமறை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே. அம்பிகையை விழுத்துணை என்று மறையை உணர்பவர்கள் மிக அரிது. அந்த உண்மை எவரும் அறியாமறை. ஏனென்றால் அம்பிகைதான் நமக்கு என்று 100% உணர வேண்டும். அது எல்லோருக்கும் வைக்காது. அது அறியாமறை. அந்த இரகசியத்தை அறிந்து கொண்டேன். அதன் பின் உன்னுடைய திருவடிக்கே சரணம் என்று புகுந்தேன் என்று இந்த பாடலில் வருகிறது. திருவடிதான் பக்தர்களுக்கு துன்பம் தூக்கி இன்பம் தருவது. அம்பிகையின் மலரடி பற்றி கொள்ளும் அடியவர்களுக்கு மெத்தென்று இருந்தாலும் எல்லா வகை துன்பங்களுக்கும் உரமான கவசமாக அது நம்மளை பாதுகாக்கும். அடியை பற்றுக்கொள்வதனால் தான் பக்தர்களுக்கு அடியார் என்ற பெயரே வந்தது. நமக்கும் சில சமயங்களில் அம்பிகையிடம் அன்பு ஒரு மின்னல் கீற்று போல் தோன்றும். பக்தர்களை கண்டாலும், மிக பெரிய ஒரு சந்நிதிக்கு சென்று கோயிலுக்கு சென்று தரிசித்தாலும், மிகச்சிறந்த நூல்களை படித்தாலும் அன்னையின் திருவடிதான் நமக்கு என்று தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் அடுத்த கணத்தில் நம் எண்ணத்தை மாற்ற பல நூறு உலக எண்ணங்கள் அதை சிதைத்து அம்பிகையின் திருவடியும் மறைத்துவிடும். ஆனால் அவளுடைய உபாசகர்களுக்கோ வேறு நினைவே இருக்காது. எது செய்தாலும் அவளுடைய மலரடிகளுக்கே அர்ப்பணம் என்று செய்வார்கள். அந்த அடி மலரிலேயே அவர்கள் கிடப்பார்கள். நம்முடைய நாட்டில் ஞானிகளும் பக்தர்களும் இல்லாமல் இல்லை. அவர்களை நாம் சில சமயங்களில் சந்திப்போம். அந்த மாதிரி மெய் ஞானிகள், நான் உன் திருவடியை பற்றி கொண்டேன், உன்னுடைய அன்பர்களின் பெருமை எண்ணி வழிபடாதவர்களும் தீவினி மிக்க நெஞ்சம் படைத்தவர்களினால் குப்புற விழும் நரகத்துக்குறவானவர்களுமான துர்ச்சனர்களை நான் நெடுந்தூரத்தை விலகி பிரிந்து விட்டேன் என்று அபிராமி பட்டர் தெரிவிக்கிறார். ஏனென்றால் நாம் ஞானிகளுடன் சேர்வதனால், நல்ல புத்தகங்களை படிப்பதனால் தான் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். வேண்டாத விஷயங்களை அறிந்து கொள்வதனால் எந்த பயனும் இல்லை. திருவே என்று விழிக்கிறார் அம்பிகையை. பிரிந்தேன் செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என்று திருவே என்று அழைக்கிறார். திரு என்பது செல்வத்துக்கான திருமகளுக்கான பெயர். திருமகளாக இருக்கும் அன்னையே, வேறு யாரும் அறிய இயலாத இரகசியத்தை அடியேன் அறிந்தேன். அறிந்து கொண்டு திருவடி ஒன்றுக்கே புகழ் என்று சேர்ந்தேன். உன்னுடைய அடியார்களின் பெருமையை எண்ணாத பாவம் மிக்க மனம் காரணமாக குப்புற விழும் நரகலோகத்தின் தொடர்புடைய மனிதர்களை அஞ்சி விலகினேன் என்று இதில் தெரிவிக்கிறார். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகக்குறவாய மனிதரையே.